ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க பேசிக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுக்காக நான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டேபிள்னா ஸ்டூடெண்ட் நேமு, அப்புறம் தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு இது எல்லாமே இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இப்போ நம்ம அடிஷனுக்கு வந்து சம்முன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நம்பர் ஒன்னுன்னு உள்ள கண்டிஷன்ஸ் காட்டுதுல, நம்பர் 1 நம்பர் 2 எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணோம். இந்த 5 நம்பர்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னா ஆன்சர் வரும். அடிஷனோட ஆன்சர். ஸோ இப்போ இதை நம்ம ரெஃபர் பண்ணி விடலாம் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம அடிஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கு, பட் நமக்கு சப்ராக்ஷனுக்கு ஃபங்க்ஷன் இல்லை. அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ ஈக்குவல் டு சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணுறோமா, இந்த சப்ராக்ஷனுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ நம்ம இதை நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். அது எப்படின்னா ஈக்குவல் டு இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு மைனஸ், அகைன் இந்த செல்லு மைனஸ், இந்த செல் மைனஸ், இந்த செல் மைனஸ், இந்த செல்லு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சப்ராக்ஷனுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்டு. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட்னு யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ லென்த்தான ஆன்சராக வருது. ஸோ நம்ம இதுக்கு ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து டிவைடு. ஸோ டிவைடுக்குமே ஸ்பெஷலாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ இதுவும் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். நீங்கள் நார்மலாக டிவைட் எப்படி பண்ணுவீங்கன்னா டோட்டல் டிவைடட் இந்த 5 இந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். பட் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஜீன் இருக்குல்ல, இதை வந்து எஃப்ஆர் கீ கொடுத்து லாக் பண்ணிக்கணும். எஃப்ஆர் கீ கொடுத்து அங்கே மட்டும் ஜிக்கு முன்னாடி மட்டும் அந்த லாக் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எப்போவுமே மாறாது. இந்த எல் 12ன்றது எப்போவுமே மாறாது. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக லாக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டே என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் இதையே ரெஃபர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.